Bismillahirrahmanirrahim. In the name of God, the most merciful, the most beneficent. Rectification of errors. This is accounting lecture number 9, part A, and there will be part B and part C, depending on the students' requirement for more exercises to be taken care. Presenting this NSM Saul Hamid on behalf of Oli Academy, sponsored by Oli Azhagiya Arakattalai. Rectification of error is like a game plan. Okay, கண்ணாமூச்சி ரேரேங்கிற மாதிரி கண்டுபிடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எரர்ஸை ஃபைண்ட் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். The goal is that the arithmetic accuracy of the accounting and the correctness, the factual correctness of the financial information of the business. அதுதான் ரொம்ப முக்கியம். So you have to shoot it in that aim. Learning objectives. Understand different types of errors which may occur in course of recording transaction and events. அந்த அக்கௌண்டிங்கில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் நடக்கிற அந்த errors will be dealt with. Learn the nature of one-sided errors and two-sided error. என்ன one-sided error என்ன, two-sided error என்ன, அதை நம்ம பார்ப்போம். Be familiar with the steps involved in locating errors. How do we locate the error, find the error in order to rectify them, correct them. Understand why suspense account is open. Enala suspense account will be useful for this rectification of error process during temporary period. Understand the technique of correcting errors of one period in the next accounting period. What if the December 31st is over, or 31st March is over, now next month started, which is a new accounting period totally. அப்போ அக்கௌண்ட்ஸ்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு வாரம் கழிச்சு நம்ம அந்த எரர் ஃபைண்டிங் பண்ணுறோம். அப்போ எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதையும் நம்ம இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எரர் ரெக்டிஃபிகேஷன் என்னன்னா, வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ்? டு என்ஷூர் ப்ராசஸிங் ஆஃப் ட்ரூ ஃபைனான்சியல் டேட்டா வித் அரித்மெட்டிக் அக்யூரசி. ட்ரூ ஃபைனான்சியல் டேட்டா with arithmetic accuracy for preparing financial information in order to ascertain the results of business. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ தட் இஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அது வந்து அரித்மெட்டிக் அக்யூரசி கரெக்டாக இருந்தால் தான், எரர்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் we can rely on that information. And position of business, balance sheet, accurately it should be. Also to protect the business from mismanagement and big financial loss. என்னாச்சுன்னா, ஒரு அக்கௌண்டிங்கில் ஒரு எரர் இருக்குது, அதனால கேஷ் ஃப்ளோலையோ இல்லை ஒரு ஸ்டாக்லையோ ஏதோ கூட குறைச்சே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் யாராவது ஒரு டெம்ப்ட் ஆகி அதை திருடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இல்லைனா மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறாக செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு இந்த எரர் ரெக்டிஃபிகேஷன் வில் ஹெல்ப். ஸோ லெட் அஸ் டிஃபைன் அண்ட் தென் கண்டினியூ. வாட் இஸ் எரர்? Unintentional omission or commission of amounts and accounts in the process of accounting are commonly known as errors. What do we say unintentional? ஏன்னா intentional omission or commission, it is amounting to a crime மாதிரி. அதுக்கு ரிவார்டு வந்து ஜெயிலு. இது வந்து unintentional omission or commission, இது ஒரு ஃபெயில் தான், ஃபெயிலியர் ஆஃப் அக்கௌண்டன்ட் தான். இட் கேன் பி கரெக்டட் அண்ட் தென் பாஸ்ட். ஸோ அதனால ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்டென்ஷனலி ஒமிட்டிங் சம்திங் தட் இஸ் கிரைம். ஓகே, ஏன்னா நம்ம ஒழிச்சு வச்சுட்டு நம்ம அதை வந்து பயனடைஞ்சிக்கலாம் என்று ஒரு திருட்டுத்தனமாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு அது தப்பு. இது வந்து அன்இன்டென்ஷனல், தெரியாமல் நடக்கிறது. அப்போ இது வந்து எரர். அன்இன்டென்ஷனல் எரர், அன்இன்டென்ஷனல் ஒமிஷன் ஆர் கமிஷன் ஆஃப் அமௌண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஆர் காமன்லி நோன் அஸ் எரர்ஸ். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணலாம்? அன்இன்டென்ஷனல் ராங், எனிதிங் ராங், ரெக்கார்டிங்கில் இல்லை கிளாசிஃபைங்கில், சம்மரைசிங்கில், இந்த அக்கௌண்டிங் டெஃபினிஷன் பார்ப்போம் இல்லையா? அதில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் நடக்கக்கூடிய unintentional wrong. So some more explanation. Errors could be located and understood as one-sided error and two-sided error. இது one-sided error தான் என்ன, two-sided error தான் என்னங்கிற நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி ஸ்டேஜஸ், ஜேர்னலைசிங், போஸ்டிங், பேலன்சிங், ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், இந்த எல்லா ஸ்டேஜஸ்லையும் இந்த எரர் நடக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த எரர்ஸ் பி ஃபவுண்ட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முந்திய எரர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணணும். சில எரர்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிற்பாடு கூட, பிகாஸ் when we prepare the trial balance, if the trial balance is not tallying, tally ஆகலைன்னா then there is an error. அப்பவும் நம்ம கண்டுபிடிக்கலாம்
ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆனால் கூட சில எரர்ஸ் ஒளிஞ்சு கிடக்கும். அதையும் எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். சர்டன் எரர்ஸ் மே நாட் பி ரிவீல்ட் பை ட்ரையல் பேலன்ஸ். இதால சொன்னது சர்டன் எரர்ஸ் மே நாட் பி ரிவீல்டு, தெரியாது, ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிரும், ஆனால் எரர் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் மே பி யூஸ் டு டெம்பரரிலி க்ளோஸ் த எரர்ஸ் until they are located and rectified. அப்போ என்ன அர்த்தம்? சப்போஸ் ட்ரையல் பேலன்ஸில் எரர் இருக்கு, க்ளோஸ் பண்ண முடியல, டேலி ஆகலை, எரரையும் ஃபைன் பண்ண முடியலைன்னா அதே சமயத்தில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஓனர்ஸ் வந்து சீக்கிரம் ட்ரையல் பேலன்ஸை கொண்டா we have to prepare the final accounts, we have a meeting அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துறாங்கன்னா you don't have time அப்படின்னு சொன்னா, so you can use suspense account. அதில் அந்த டிஃபரன்ஸை போட்டு ட்ரையல் பேலன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு you can continue, and then when you have free time you can always use the junior accountants or trainees to locate the errors and then rectify the errors. Maybe same period இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த நெக்ஸ்ட் இயர் பீரியட்ல. ஸோ அந்த சிச்சுவேஷன் எப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ டைப் ஆஃப் எரர்ஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் எரர்ஸ். அப்போ அக்கௌண்டிங் எரர் வந்து யூ கேன் கிளாசிஃபை ப்ராட்லி அஸ் எரர் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் கிளரிக்கல் எரர்ஸ். அப்போ கிளரிக்கல் எரர்ஸில் இட் கேன் பி கிளாசிஃபைட் ஃபர்தர் டவுன் as 3 type, like error of omission, error of commission, compensating error. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம். Error of principle. It occurs when a transaction is recorded in contravention of accounting principle. அப்படின்னா என்ன அர்த்தம்? contravention of accounting principleனா அக்கவுண்டினுடைய அடிப்படை விதிமுறைகளுக்கு மாறாக, முற்றிலும் மாறாக ஒரு ரெக்கார்டிங் பண்றது. உதாரணமா இப்போ வந்து நம்ம இப்போ எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் to be used for tradable goods purchase பண்ணாதான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் அந்த கம்பெனிக்கு ஒரு ஃபர்னிச்சரோ, ஒரு கம்ப்யூட்டரோ, இல்லை ஒரு மெஷினரியோ, இல்லை ஒரு பில்டிங்கோ பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல போடக்கூடாது. இட் ஹாஸ் டு கோ டு த அசட், பர்டிகுலர் அசட் அக்கௌண்ட். இட் கேன் பி a ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், மெஷினரி அக்கௌண்ட், இல்லைனா பில்டிங் அக்கௌண்ட், அப்படி தான் இருக்கணும். ஆனால் அதை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரெக்கார்டு பண்ணிட்டோம்னா என்ட்ரி அக்கௌண்டிங் விதிப்படி டெபிட் கிரெடிட்லாம் கரெக்டாக இருக்கும், பேலன்ஸ்லாம் ஒன்றும் தப்பு காமிக்காது, எரர் டேலி ஆயிரும் ட்ரையல் பேலன்ஸு. ஆனால் இது வந்து விதிப்பிழை, எரர்ஸ் இன் பிரின்சிபல்ல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன். எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன்னா என்ன? விட்டுடுறது, அதாவது மிஸ்டேக், நம்ம மிஸ்ஸிங் பண்றது. வி ஆர் மிஸ்ஸிங் டு டேக் தட் வவுச்சர் ஆர் ரெக்கார்ட் இன் த ஜேர்னலைஸ் பண்றதுல, இல்லை சப்சிடியரி லெஜர்ல என்ட்ரி போடுறதுல நம்ம விட்டுடுறது. இல்லைன்னா ஒரு சப்சிடியரி லெஜர்ல இருந்து போஸ்டிங் பண்ணும்போது ஒரு என்ட்ரியை விட்டுடுறது, போஸ்ட் பண்ணாம விட்டுடுறது. ஸோ அது விடுதல், விடுபிழை. So if a transaction is completely or partially omitted, டோட்டலாகவும் ஒரு என்ட்ரி ஃபுல்லாக டூயல் அஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, டெபிட் கிரெடிட் ரெண்டையுமே விட்டாலும் ஒமிஷன், அதில் ஏதாவது ஒன்று டெபிட் எழுதிட்டு கிரெடிட் எழுதாமல், இல்லை கிரெடிட் எழுதிட்டு டெபிட் எழுதாமல் விட்டாலும் அது பார்ஷியலி omitted from the books of account. It will be a case of omission, that is not recording a transaction or not posting an entry. ஜேர்னலில் சப்சிடரி புக்கில் நாட் ரெக்கார்ட் பண்ணோம்னா அதுவும் ஒமிஷன் தான். ஜேர்னல் சப்சிடரி புக்கில் வந்து லெஜருக்கு போஸ்ட் பண்ணாமல் விட்டு போனாலும் அதுவும் ஒமிஷன் தான், எரர் ஆஃப் ஒமிஷன் தான், விடுபிழை. அடுத்தது எரர்ஸ் ஆஃப் கமிஷன். இஃப் an amount is posted in the wrong account or it is written in the wrong site or the totals are wrong or a wrong balance is struck, it will be a case of errors of commission. இது என்னன்னா, நம்ம விட்டுல எடுக்கிறோம், ஆனால் அதே சமயத்தில் தப்பான அமௌண்ட்டு, இல்லைன்னா தப்பான டெபிட்டுக்கு மேலே கிரெடிட்ல எழுதுறது, அதே மாதிரி ராங் அமௌண்ட் எழுதுறது இல்லாமல் ராங் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி அதில் எழுதுறது, செய்பிழை. அதை வச்சு செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த செய்பிழை. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ரெக்கார்ட் பண்ணு, செய்தல், அதே மாதிரி போஸ்ட் பண்ணு, இந்த எல்லாத்தையும் செய்கிற தவறுகள்லாம் செய்பிழை. அதான் தமிழில் செய்பிழைன்னு சொல்கிறோம். இதை தான் ஒரு சமயம் வச்சு செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கலாம், என்னன்னு தெரியல. காம்பன்சேட்டிங் எரர்ஸ். இஃப் த எஃபெக்ட் ஆஃப் எரர்ஸ் கமிட்டட் கேன்சல் அவுட், த எரர்ஸ் வில் பி கால்ட் காம்பன்சேட்டிங் எரர்ஸ். ஈடு செய்பிழை. என்ன அர்த்தம்? ரெண்டு தப்பு நடக்குது, ஒரு தப்பு கொஞ்சமா இருக்கு, இன்னொரு தப்பு கூட இருக்கு, ரெண்டும் சேர்ந்து ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆக்கிடுது. அதாவது ஒரு அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணணும், அதை தப்பு பண்ணிட்டான், 1500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் டெபிட் பண்ணிட்டான். இன்னொரு அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணணும், 1500 ரூபாய் கிரெடிட் பண்றதுக்கு அங்கேயும் ஒரு தப்பு பண்ணிட்டான். ஸோ அது வந்து காம்பன்சேட்டிங் எரர், ரெண்டு சைட்லையும் காம்பன்சேட்டிங் எரர். அது மாதிரி விஷயங்களையும் நம்ம விரிவா பார்ப்போம். அது வந்து ஈடு செய்பிழை, ஒரு தவறு இன்னொரு தவிர ஈடு செஞ்சிருச்சு, அதனால ஈடு செய்பிழை. ஸோ விதிப்பிழை, விடுபிழை, செய்பிழை, ஈடு செய்பிழை. உங்களுக்கு தமிழ் வந்து தேவையில்லை, இருந்தாலும் வந்து நான் வந்து ஜஸ்ட் தமிழ் மீடியத்துலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தைகளை போட்டிருக்கேன். ஓகே, ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த எரர் ஆஃப் பிரின்சிபல் இன் லிட்டில் பிட் மோர் டீடைல்.
என்ன error of principle? It occurs when a transaction is recorded in contravention of accounting principle. முற்றிலும் accounting விதிமுறைகளுக்கு மாறாக. It means the mistake committed in the application of fundamental accounting principle. அக்கௌண்டிங் உடைய அடிப்படை விதிகளுக்கு அதுக்கு மாறாக எழுதுறது. இப்போ உதாரணமா நான் சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து வாட் எவர் ட்ரேடபிள் கூட்ஸ் அதுக்கு தான். இப்போ நம்ம டெக்ஸ்டைல் பிசினஸ்னா டெக்ஸ்டைல் பர்ச்சேஸ் பண்ணா பர்ச்சேஸ் அக்கௌண்ட், நம்ம ஃபர்னிச்சர் மார்க்கெட் நடத்தணும்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணா அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட், தட் இஸ் ஓகே. பட் அதே சமயத்தில் டெக்ஸ்டைல் பிசினஸுக்காக ஒரு ஃபர்னிச்சர் போய் வாங்கினோம்னா தட் இஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், நாட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அதுதான் வந்து பிரின்சிபல் எரர். அதை நம்ம பார்க்கணும். ஸோ இட் இஸ் அ டூ சைடட் எரர். ஏன்னா டெபிட் சைட்லையும் கிரெடிட் சைட்லையும் தப்பு நடந்திருக்கும். ஆக்கரிங் அட் ரெக்கார்டிங் ஸ்டேஜ் மெயினாக வந்து ஜேர்னல் என்ட்ரி இல்லைனா வந்து சப்சிடரி லெட்ஜரில் எழுதும் போது இந்த தப்பு அதிகமாக நடக்கும். ட்ரையல் பேலன்ஸ் வில் நாட் ரிவீல் த ஆக்கரன்ஸ் ஆஃப் திஸ் எரர் ஆஸ் இட் வில் அக்ரி. ட்ரையல் பேலன்ஸ் எப்பவுமே டேலி ஆகும். ஏன்னா டோட்டலாக டெபிட்டும் எழுதலை கிரெடிட்டும் எழுதலை, அதனால பேலன்ஸ் வந்து தப்பு காட்டாது. ஸோ அதனால ட்ரையல் பேலன்ஸ் வில் நாட் ரிவீல்னு சொல்றது. ஆர் வி கேன் சே ட்ரையல் பேலன்ஸ் வில் டேலி ஈவன் தோ தெர் வாஸ் அன் எரர். அப்போ நம்ம அதில் கவனமாக இருக்கணும். சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். என்டரிங் த பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசெட் இன் த பர்ச்சேஸ் புக். ஒரு பர்ச்சேஸ் புக் இஸ் மீன் ஃபார் ட்ரேடபிள் கூட்ஸ் ஒன்லி. அது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் சேல்ஸ் அக்கௌண்ட்டும் ஒரு நாமினல் அக்கௌண்ட்டுங்கிறது நம்ம லெட்ஜர் சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம். இல்லாட்டி என்னுடைய வீடியோவை பாருங்க லெட்ஜர் போர்ஷன்ல, அதில் நீங்க அக்கௌண்டிங்கை பத்தி படிச்சுக்கலாம். அந்த நாமினல் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து எதர் எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் அசெட்டுங்கிறது வந்து ஒரு சொத்து. ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும்னா அது ஒரு சொத்து, அது வந்து ஒரு செலவு கிடையாது. ஒரு பில்டிங் வாங்கணும்னா அது ஒரு சொத்து, அது செலவு கிடையாது. அதை வந்து பர்ச்சேஸ்ன்னு சொல்லக்கூடாது. தோ கலெக்டிவ் வேர்டு நம்ம வந்து யூஸ்வலா பில்டிங் பர்ச்சேஸ் பண்ண, லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணு சொல்லுவோம். ஆனால் அக்கௌண்டிங்ல வந்து இட் ஷுட் நாட் பி a பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இட் ஷுட் பி a பில்டிங் அக்கௌண்ட், இட் இஸ் an அசெட் பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி என்ட்ரிங் த சேல் எப்படி பர்ச்சேஸ் தப்போ அதே மாதிரி சேல் ஆஃப் அசெட்டும் சேல்ஸ் அக்கௌண்ட்ல போகக்கூடாது. ஸோ என்ட்ரிங் த சேல் ஆஃப் அன் அசெட் இன் த சேல்ஸ் புக் இஸ் ஆல்சோ wrong, error of principle. அப்புறம் ட்ரீட்டிங் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அஸ் எ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ட்ரீட்டிங் எ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது என்னங்கிறது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நான் இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு விளக்குறேன். அடுத்தது கிளரிக்கல் எரர், எரர் ஆஃப் ஒமிஷன். இது வந்து விட்டுறது, விடுபடை. இது என்ன? த ஃபெயிலியர் ஆஃப் அன் அக்கௌண்ட் ஆஃப் த அக்கௌண்டன்ட் டு ரெக்கார்ட் எ டிரான்சாக்ஷன் ஆர் அன் ஐட்டம் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஒரு ரெக்கார்டு, ஒரு வவுச்சர் எடுத்து எழுதும் போது விட்டுறது, மறந்துடுறது, இல்லைன்னா காத்துல அந்த வவுச்சரை பறந்து போயிடும், எடுக்க மறந்துடுறது, கவனிக்காமல் இருக்கிறது, ஏதோ ஒரு காரணம். நம்ம அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு மேனேஜர் கூப்பிட்றான்னு யாராவது சொல்லுவாங்க, நம்ம அந்த இதை பார்க்காம மறந்துட்டு போய் திரும்ப வந்து அந்த வவுச்சர் எழுதுன மாதிரி நினச்சிட்டு நம்ம வச்சுட்டு அடுத்த என்ட்ரிக்கு போயிடலாம். இந்த மாதிரி சில தப்புகள் நடக்கும். தட் இஸ் வை த ஃபெயிலியர் ஆஃப் த அக்கௌண்டன்ட் ஆர் த புக் கீப்பர் டு ரெக்கார்ட் எ டிரான்சாக்ஷன் ஆர் அன் ஐட்டம் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் நோன் அஸ் அன் எரர் ஆஃப் ஒமிஷன். That means not recording a transaction. அவ்வளவுதான். not recording omit பண்ணிடுறோம். not recording a transaction, unintentional or not posting an entry into the ledger. அதே மாதிரி ஜேர்னல்ல இருந்து போஸ்டிங் பண்ணும்போது ஒரு லெட்ஜர் எடுத்து லெட்ஜர் என்ட்ரியை போஸ்ட் பண்ணும்போது ஒரு என்ட்ரியோ இல்லை ரெண்டையுமே விட்டுட்டோம்னா அதுவும் ஒமிஷன், எரர் ஆஃப் ஒமிஷன். It can be a complete omission or partial omission. Complete omissionனா போத் அஸ்பெக்ட், டியூயல் அஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, டெபிட் என்ட்ரி கிரெடிட் என்ட்ரி ரெண்டுமே ஒரு வவுச்சரை ஃபுல்லா அப்படி ஒமிட் பண்ணிடுறது, அது வந்து கம்ப்ளீட் ஒமிஷன். பார்ஷியல் ஒமிஷன்னா ஜேர்னல் பண்ணிடுறது, இல்லைன்னா வந்து சப்சிடரி புக்கில் என்ட்ரி பண்ணியிருப்போம், அதுலேருந்து போஸ்ட் பண்ணும் போது டெபிட்டையோ கிரெடிட்டையோ விட்டுடுறது, ஏதாவது ஒரு ஐட்டத்தை விட்டுட்டு பண்ணுறது, அது வந்து பார்ஷியல் ஒமிஷன். ஸோ எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன் என்ன? இட் அஃபெக்ட்ஸ் போத் த அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அன் என்ட்ரி அண்ட் மே அஃபெக்ட் டூ ஆர் மோர் அக்கௌண்ட்ஸ். டூ சைடட் எரர்னு சொல்லுவோம். ரெண்டு டெபிட் சைடும் கிரெடிட் சைடுங்கிறதுனால டூ சைடட் எரர். எரர்ஸ் ஆஃப் பார்ஷியல் ஒமிஷன் when the accountant failed to record a part of the transaction. அதாவது ஒரு டெபிட் அஸ்பெக்டையோ கிரெடிட் அஸ்பெக்டையோ failed to record that. It is known as error of partial omission. This error usually occurs in posting. போஸ்டிங்ல தான் நடக்க முடியும். ஏன்னா நம்ம டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்றதுனால ஜேர்னல்ல வந்து கண்டிப்பா டெபிட் கிரெடிட் இருக்கும், அதை நம்ம செக் பண்ணிடலாம். அதனால அந்த எரர் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி கம்ப்ளீட் ஒமிஷன் நடக்கும், ஆனால் பார்ஷியல் ஒமிஷன் நடக்காது. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஜேர்னல் இல்லை சப்சிடியில இருந்து போஸ்டிங் பண்ணும்போது நம்ம எடுத்து எழுதுறது வெவ்வேறு அக்கௌண்ட்ல எடுத்து எழுதணும் டெபிட் கிரெடிட். அப்போ மறதியில ஒரு என்ட்ரி எடுத்து எழுதாம விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் வை. ஸோ தேர்ஃபோர் பார்ஷியல் ஒமிஷன் will always show as a difference in the trial balance. Trial balance will not tally. But two-sided error, complete omission வந்து trial balance will tally. ஏன்னா டெபிட் கிரெடிட் ரெண்டுமே ஒமிட் ஆயிடுச்சு, அதனால பேலன்ஸ் வந்து டிஃபரன்ஸ் காட்டாது.
அடுத்தது கமிஷன் எரர். இது வந்து when a transaction is incorrectly recorded, அது வந்து அறவே ரெக்கார்ட் பண்ணல, ஒமிட் பண்ணிடுறோம். இது வந்து கமிஷன் எரர் வந்து ரெக்கார்ட் பண்றோம் பட் இன்கரெக்ட்லி. இட் இஸ் நோன் அஸ் எரர் ஆஃப் கமிஷன். இட் யூஸ்வலி ஆக்கர்ஸ் டியூ டு லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். அக்கௌண்டன்ட் கான்சென்ட்ரேட் பண்ணாம வேற ஏதோ வீட்டு ஞாபகமா இருக்கிறது, வேற யார் மேல கோபமா இருக்குது, இல்லைனா வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இங்கிட்ட அக்கௌண்டிங்க டிரான்சாக்ஷனை போடுறது, கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இல்லை கேர்லெஸ்ஸா நடந்துக்கிறது ஆஃப் த அக்கௌண்டன்ட். எரர் ஆஃப் கமிஷன் ஆக்கர்ஸ் when entering transaction நடக்கும்போதும் இந்த கேர்லெஸ்னஸ், casting of totals in the subsidiary book உடைய டோட்டல் போடும்போது தப்பு பண்ணலாம். posting of entries from journal or subsidiary book to the ledger தப்பு பண்ணலாம். carrying forwarding of totals from one page to the next page. அதாவது ஒரு 15 பக்கம் இருக்கும் அக்கௌண்ட்ல, சேல்ஸ் அக்கௌண்ட்டோ கேஷ் அக்கௌண்ட்டோ லெட்ஜர்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க, 10வது பக்கத்துல வந்து 6500 ரூபாய் டோட்டல் வந்திருக்கும். 6500 ரூபாய் கரெக்டா போட்டிருப்பீங்க. 11வது பக்கத்துக்கு அந்த 6500 எடுத்துட்டு போய் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அப்போ வந்து 6500 ஒரு சைபர் போட மறந்துட்டு 650 போட்டு அது கண்டினியூ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 பேஜ் ஓடி இருக்கும் அந்த வருஷம் பூரா. அப்போ என்ன ஆகும், இது வந்து எங்கேயோ மாட்டி நிற்கும். அதான் கேரிங் ஃபார்வர்டிங் ஆஃப் டோட்டல்ஸ் ஃப்ரம் ஒன் பேஜ் டு த நெக்ஸ்ட் பேஜில் ஒரு எரர் நடந்திருக்கும். அப்புறம் பேலன்சிங் ஆஃப் அன் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்ல டோட்டல் ஆஃப் டெபிட், டோட்டல் ஆஃப் கிரெடிட் கண்டுபிடிச்சதுக்கு போட்டதுக்கு பிற்பாடு அப்புறம் டெபிட் கூட இருந்தா டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் கூட இருந்தா கிரெடிட் பேலன்ஸும் தெரியறதுக்கு நம்ம வந்து பேலன்சிங் பண்ணுவோம். அந்த பேலன்சிங்கில் கூட்டல் கழித்தல்ல தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் டேக்கிங் பேலன்சஸ் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் டு ட்ரையல் பேலன்ஸ். லெட்ஜர் அக்கௌண்ட்ல கரெக்டாக இருக்கும், டோட்டல்லாம் போட்டிருப்போம், பேலன்சிங்லாம் கரெக்டாக போட்டிருப்போம். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது லெட்ஜர்லேருந்து பார்க்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ கண்ணில் நமக்கு ஏதோ 2cc விழுந்து 15,000 1500 தெரிஞ்சிருக்கும், 1500 ட்ரையல் பேலன்ஸ்ல எழுதியிருப்போம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் எரர் ஆல்சோ கேன் ஹேப்பன். இப்போ எரர் ஆஃப் ஒமிஷனுக்கும் எரர் ஆஃப் கமிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஃபார் ஃபவுண்டேஷன் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, சிஏ சிஎம்ஏ, அதுல எல்லாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நிறைய வரும். அதுல வந்து ஸோ தே மே பி சம் டைப் ஆஃப் இது எரர்ஸ் கொடுத்து இது என்ன மாதிரி எரர் அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். அப்போ பேசிஸ் ஆஃப் ஃபார் கம்பேரிஷன் பார்க்கும்போது மீனிங் அடிப்படையில் பார்த்தா த எரர் ஆஃப் கமிஷன் ஒமிஷன் இஸ் when a transaction is not recorded. அப்போ ஒமிஷனுக்கு வந்து என்ன கீவேர்டு, இட் இஸ் நாட் ரெக்கார்டட் in the account books, okay, in whole or in part. அதுதான் ஒமிஷனுக்கு. எரர் ஆஃப் கமிஷனுக்கு the error of commission is when there is an incorrect recording. It is recorded but it is incorrect transaction in the account books. அதே மாதிரி reason for occurrence of the errorல வந்து it is a mistake. ஒமிஷன்ல வந்து missing to take. ஸோ அந்த வகையில் இது மிஸ்டேக். இங்க வந்து just carelessness or negligence or lack of knowledge in the accountant or bookkeepers. அதனால ஏற்படுற தவறுகள். அப்புறம் வந்து ரெக்டிஃபிகேஷன் மெத்தட். இந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்றோங்கிறதுலையும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா எரர் ஆஃப் ஒமிஷன்ங்கிறது விடுபிழை, அதாவது அது வந்து விட்டுட்டோம், அது எழுதாம விட்டுட்டோம், திரும்ப எழுதிட்டா போச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய ஷூட்டர்லாம் கிடையாது. ஒரு வவுச்சர் விட்டு போச்சு, என்ன பண்றேன்னா யூ நோ த ஜேர்னல் ப்ரொசீஜர், யூ நோ த சப்சிடரி லெட்ஜர், சப்சிடரி புக் ரைட்டிங் என்ட்ரி ப்ரொசீஜர், அதை அப்படி ஃபாலோ பண்ணிடு, டேட்டா மட்டும் போட்டுக்க, நேரேஷன்ல இட் வாஸ் அன் எரர் ஒமிட்டட் நவ் ரெக்கார்டட் அப்படின்னு எழுதிக்க, அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு காம்ப்ளிகேஷனே கிடையாது. பட் எரர் ஆஃப் கமிஷன் அப்படி இல்லை, பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி ரெக்கார்டட் பட் ராங்லி. அப்போ என்ன பண்ணணும், அந்த ராங்கை நம்ம கரெக்ட் பண்ணணும், கரெக்ட் பண்ணிட்டு கரெக்ட் என்ட்ரியை கொடுக்கணும், ராங்கை ரிவர்ஸ் பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணிட்டு கரெக்டா போடணும், அதான் அங்கே முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு ராங் என்ட்ரி போட்டிருக்கோம், அந்த ராங் என்ட்ரியை அப்படி ரிவர்ஸ் டெபிட் பண்ணி தப்பா போட்டிருந்தோம்னா கிரெடிட் பண்ணணும், கிரெடிட் தப்பா போட்டுருந்தா டெபிட் பண்ணணும், 1500 போட்டு 1000க்கு போட்டுருந்தோம் அதை குறைக்கணும், கூட்டணும், அதெல்லாம் பண்ணிட்டு புதுசாக ஒரிஜினல் என்ட்ரியை போடணும். இதை வந்து தனித்தனியாக செய்யலாமா இல்லை மொத்தமாக ஒரு ஷார்ட்கட்டில் செய்யலாமாங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ அதுதான் இந்த சாப்டருடைய ஒரு முக்கியமான விஷயம். அக்கௌண்டன்ட் வந்து ஈஸியாக ஷார்ட்கட்டில் சொல்கிறது தான் நம்ம வந்து புத்திசாலித்தனங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்புறம் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் அக்ரி ஆகிறது வந்து பெரும்பாலும் இந்த எரர் ஆஃப் ஒமிஷனில் கம்ப்ளீட் ஒமிஷன் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ஸ்டில் அக்ரி, ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஒமிட் ஆயிடுச்சு. பார்ஷியல் ஒமிஷனாக இருந்தாக்கா ட்ரையல் பேலன்ஸ் வில் நாட் அக்ரி, ஸோ யூ வில் கெட் டு நோ. எரர் ஆஃப் கமிஷனில் வந்து இட் மே அக்ரி ஆர் மே நாட் அக்ரி, அவ்வளோதான் இதோட டிஃபரன்ஸ். அடுத்தது காம்பன்சேட்டிங் எரர்ஸ். If the effect of errors committed cancel out or neutralize each other or offset each other, அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு தப்பு ஒன்னும் சமமாயிருச்சு அப்படின்னு சொன்னா, அங்க குறைச்சி இங்க கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சமமாயிருச்சுன்னு சொன்னா இந்த ட்ரையல் பேலன்ஸ் will not show any difference. அதுதான் முக்கியம். அது மாதிரி உள்ள எரர் இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் எரர், காம்பன்சேட்டிவ் எரர். ஏன்னா நம்ம அக்கௌண்ட் என்ன நினைப்பான், எரரே இல்லை ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆச்சுன்னு நினைப்பான், ஆனா ரெண்டு தப்பு நடந்திருக்கும் ரெண்டு இடத்துல. அதுதான் வந்து காம்பன்சேட்டிவ் எரர், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
If the effect of errors committed cancel out, the errors will be called compensating errors. This means that those errors that make up for each other are neutralized. Neutralized na ஒரு தப்பு இன்னொரு தப்பை neutralize பண்ணிடுது. Each other are known as common. நீ அடிச்ச நான் அடிச்ச அப்படிங்கிற மாதிரி known as compensating errors. These are also known as offsetting errors. ஒரு தவறு இன்னொரு தவறு ஆஃப்செட் பண்ணிருச்சு. அதான் offsetting errors. Trial balance will tally. These errors may occur in related or unrelated accounts. Related accountலயும் இருக்கலாம், unrelated accountsலயும் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் எக்ஸாம்பிள்ஸ்ல. Thus, excess debit or credit in one account may be compensated by excess credit or debit in some other account. Therefore, trial balance will always tally, so that it is very difficult to find out the error is occur or not, and then rectification will have to be tried. So, one-sided error, two-sided error தான் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி based on the basis of effects of the accounting. அப்ப one-sided error, two-sided error என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். One-sided error affects only one aspect of the account. One aspect அப்படின்னா என்ன அர்த்தம்? either debit aspect இல்லைன்னா credit aspect. ஒரு புக்ல ஒரு பார்ட் ஆஃப் த அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஒரு aspect தான் அது. These kinds of error are easy to detect as it does not allow the trial balance to match. ஒரு சைடுல மட்டும் தப்பு பண்ணா எப்பவுமே தராசுல வந்து ரெண்டு பக்கமும் சமமா இருக்கு. 2 கிலோ கத்திரிக்காய் இந்த பக்கம் வச்சாச்சு, 2 கிலோ கல் இந்த பக்கம், 1/2 கிலோ கல்லா 4 கல் தூக்கி வச்சாச்சு. ஏதாவது ஒரு பக்கம் நீங்க தப்பு பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ கல்ல வைக்காம 3 1/2 கிலோ கல்ல வச்சாக்கா தராசு சமமா காட்டவே காட்டாது. அதான் ஒன் சைடு எரர். ஒன் சைடு மட்டும் எரர். ரெண்டு சைட்லயுமே இங்கிட்டு ஒரு 1.5 கிலோ கத்திரிக்காய் வச்சுட்டு இந்த பக்கம் 3 கல்லு 1/2 கிலோ கல்ல வச்சுட்டோம்னா தராசு நேரா தான் காட்டும். ஆனா நம்ம 2 கிலோன்னு சொன்னோம்னா ரெண்டுமே தப்பா இருக்கும். அதுதான் வந்து காம்பன்சேட்டிங் எரர். அது இங்க வந்து ஒன் சைடட் எரர் இருந்துச்சுனாலே அது வந்து இந்த தப்பு ட்ரையல் பேலன்ஸ் காட்டி கொடுத்துரும். அதனால அது வந்து ஈஸி டு ஃபைண்ட் அவுட் அண்ட் எரர் ரெக்டிஃபிகேஷன். உதாரணமா கேஷ் பை டு ராம் 1500, டெபிட்டட் டு ராம் அக்கௌண்ட் ஆஸ் 500. 1500 வந்து கொடுத்துட்டு 500 கொடுத்தோம்னா கேஷ் அக்கௌண்ட்ல கரெக்டா பண்ணியிருப்போம், ராம் அக்கௌண்ட்ல குறையும். அப்ப ட்ரையல் பேலன்ஸ் வந்து குறைச்சி காட்டும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேடிக்கு செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா, கேஷ் லெட்ஜரை செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா இது கண்டுபிடிச்சிடலாம். Other examples: posting on the wrong side of the account, duplication of the same amount in an account, wrong casting in the day books. என்ன அர்த்தம்? 2 வாட்டி எழுதுறது. ராம் அக்கௌண்ட்லயே 1500 2 வாட்டி எழுதுறது. அப்ப ராம் அக்கௌண்ட் 3000 ரூபாய் காட்டும். அதுவுமே வந்து ட்ரையல் பேலன்ஸ் காட்டி கொடுத்துரும். இந்த மாதிரி தப்பு எல்லாம் இதுல இருக்குது. டூ சைடட் எரர்னா ரெண்டு சைட்லயும், டெபிட் சைட்லயும் கிரெடிட் சைட்லயும் both aspects of the account can be an error. அப்ப என்ன அர்த்தம்? sometimes it is complex in nature. ஏன்னா டூ சைடட் எரர் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சமயத்தில் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகி காட்டும். அப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. sometimes it affects the accounts in such a manner that the total of the trial balance remains the same. ட்ரையல் பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும், பட் அதே சமயத்தில் எக்ஸ் அந்த ஒரே அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் எக்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், ஒய் அக்கௌண்ட் இருக்கும். எக்ஸ் அக்கௌண்ட்ல தப்பு காமிச்சிருக்கும், அது வந்து ஒய் அக்கௌண்ட்ல ராங்கா போஸ்ட் ஆகிருக்கும். அதனால டோட்டல் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் எக்ஸ் அக்கௌண்ட்டும் ஒய் அக்கௌண்ட்டும் தப்பா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தப்புகள்லாம் அதுல இருக்கும். அதே மாதிரி there are many examples we are going to see and how to rectify அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். and there are some books talking about more than two sided error. அது நமக்கு பெரும்பாலும் உங்களுடைய புக்ஸ்ல we are talking about only one sided error and two sided error. okay, so இப்போ வந்து we are going to, before going to error rectification, அந்த error rectification வந்து ரொம்ப சிம்பிளா 4 வியூல நம்ம பார்த்துட்டோம்னா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, அந்த 4 வியூல 4 ஸ்டேஜ் தான். நிறைய ஸ்டேஜ் இருக்கு அக்கௌண்டிங்ல, ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெக்கார்டிங்ல இருந்து ட்ரில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும். அது என்னவா இருந்தாலும் இந்த மெத்தட் ஆஃப் எரர் ரெக்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 4 ஆங்கிள் பார்த்தா போதும். இந்த ஸ்கிரீனை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஆல் எரர் ரெக்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி ஈஸி. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் கவனமா பாருங்க. அதாவது ப்ரீ ட்ரையல் பேலன்ஸ், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மிந்தி எந்த எரர் ரெக்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கறது. அப்போ வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது ஒன்று இருக்காது. ஏங்கிறத நம்ம பிற்பாடு பார்ப்போம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது என்னன்னாக்கா, நமக்கு விடை தெரியாத எந்த அக்கௌண்ட்ல இதை போடணும், எந்த அக்கௌண்ட்ல இது எங்க அந்த எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அக்கௌண்ட்ஸா இருந்தால் தான் அதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, தட் மீன்ஸ் ப்ரீ ட்ரையல் பேலன்ஸ். அப்படிங்கும்போது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இங்கே வேலை இல்லை. அதனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்காது. நீங்க டைரக்டா எரர் ரெக்டிஃபிகேஷனுக்கு போயிடலாம். அடுத்தது 2வது ஸ்டேஜ், ட்ரையல் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு,
ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அப்போ நீங்கள் அதில் பார்க்கணும் அதில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையாண்டு. ஏன்னா ட்ரையல் பேலன்ஸ் முடிக்கும் போது ஏதாவது எரர் வந்திருந்து அந்த எரர் கண்டுபிடிக்க முடியாட்டி அதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு ட்ரையல் பேலன்ஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு நிமிஷம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து இந்த முடிச்சிடுறேன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம வந்து அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்லோட டேலி பண்ணி அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ தேர் ஷுட் பி செக்கிங். அண்ட் தென் த தேர்ட் ஸ்டேஜ் வந்து எரர் ரெக்டிஃபிகேஷன் டூரிங் ப்ரீ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மிந்தி உள்ள சுச்சுவேஷன் அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மேபி தேர். அதே மாதிரி எரர் ரெக்டிஃபிகேஷன் டூரிங் போஸ்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு பாட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, அதை பற்றி விரிவாக நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். Then it will be started with the next part B of this lecture. So part A is complete by this episode. Thank you. எல்லா புகழும் இறைவனுக்கே.